Hi friends, welcome to my cooking my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா தாங்க பார்க்க போறோம். வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க. பன் பரோட்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா நாகா மைதா தான் எடுத்திருக்கேன். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் இந்த மைதா எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த மைதா இருக்கோ அதை எடுத்துக்கணுங்க. நான் இந்த கப்பில் தான் அளந்து போட போகிறேன். இதில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். பாருங்கள், 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது 2 பேரும் தாராளமாக சாப்பிட்லாம், அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ போட்டாச்சு 2 கப் மைதா. இதுக்கு தேவைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், பொடி உப்பு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தும் போது பரோட்டா நல்லா பொன்னிறமாக வரும், அதுக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் அங்கங்கே கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைச்சிக்கலாங்க. நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். நான் பால் சேர்த்து மட்டும் செய்கிறேன். நீங்கள் முட்டை சேர்த்துவீங்கன்னா முட்டை சேர்த்து செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைச்சிக்கலாம். அவ்வளோதான், பால் சேர்த்தாச்சு. மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா பத்தாததுக்கு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிசைச்சிக்கலாம். ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிடாதீங்க, மீடியமாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவு பிசைஞ்சதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா தேய்ச்சி பிசைறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் சேர்த்து நல்லா 2 கையால் இழுத்து விட்டு நல்லா பிசைச்சிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷமாவது நல்லா பிசையணும். நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு பிசைஞ்சாதான் அது நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது கட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா இழுத்து விட்டு பிசையணுங்கிறது. பாருங்கள், மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா இழுத்து பிசைச்சிக்கிறேன். நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது மாவு. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உருட்டிட்டேன். ஏற்கனவே ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். அது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். மேலே மாவு வறண்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துட்டு எல்லா இடமும் தடவிடுங்க. இப்போ இது மேலே நான் ஏற்கனவே ஈரமாக வச்சுருக்கிற காட்டன் துணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணி சொட்டாமல் நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி மட்டும் காட்டன் துணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கேப் இல்லாமல் மூடிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் பரோட்டா. அதனால் கண்டிப்பாக 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. கடைசிக்கு 3 மணி நேரமாவது இருக்கணும். நம்ம எந்த அளவு ஊற விடுறோமோ அந்த அளவு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற காட்டன் துணி எடுத்துடுங்க. அவ்வளோதான், நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கையில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி உள்பக்கம் இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டு லேசாக அமுத்துனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உருண்டு ஒரு பால் மாதிரி வரும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், அதை நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இதே போலவே எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தர்ற மாதிரி அடியில் கொடுத்தீங்கன்னா நல்ல லேயராக வரும் பரோட்டா. அதுக்காக தான் நம்ம இப்படி கொடுக்கறது.
திருட்டி கொடுத்து நல்லா அமுத்துனீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு பால் மாதிரி வரும். அதை கட் பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இதே போலவே எல்லா மாவையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவு வந்துட்டு அளவு பார்த்திங்கன்னா 2 கப் மாவு வந்துட்டு உங்களுக்கு 7 பரோட்டா வரும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா 7 பரோட்டா வந்திருக்கு. மாவை வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தளவு ஆயில் சேர்க்குறோமோ அந்தளவு வந்துட்டு பரோட்டா வந்துட்டு நல்லா நம்ம துவைக்கும் போது ஈஸியாக வரும். பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஆயில் தடவிக்கிறேன். அவ்வளோதான், ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா மாவுலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் கீழே இருக்கிற மாவுலையும் உங்களுக்கு வந்துட்டு ஆயில் ஒட்டும், அதுக்காக. அவ்வளோதான், இது நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. 25 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 25 நிமிஷம் ஆச்சு. நான் வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் துவைச்சிக்கலாம். உங்களுக்கு துவைக்க தெரிஞ்சால் அப்படின்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி துவைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் துவைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி துவைச்சிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இல்லை இது கஷ்டம்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நல்லா இழுத்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா துவைச்சிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு இழுத்து விட்டு நல்லா துவைச்சிக்கலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா லேசாக இந்த அளவு வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ மேலே வந்துட்டு லேசாக எண்ணெய் பூசிக்கிறேன். பூசிட்டு அதை நல்லா எல்லா இடத்தையும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம தடவியாச்சு. இப்போ இதை வந்துட்டு மேலே மெதுவாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கிழிஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் துவைச்சி பழகிட்டீங்கன்னா இந்த பரோட்டா வந்துட்டு நம்ம மாவு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு லேசாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா லேயராக இருக்கும் அந்த பரோட்டா. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம சுற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படி சுற்றிடுங்க. நீங்கள் கையில் எடுத்து சுற்றுறதை விட இப்படியே வந்துட்டு வச்சு சுற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சுற்றியாச்சு. இதோட எட்ஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்து லேசாக அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா வந்துட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே எல்லாத்தையும் நம்ம துவைச்சி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் துவைச்சி சுற்றி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லா வந்துட்டு மேலே பபிள்ஸ் எலும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும்னு அர்த்தம். பாருங்கள், இதில் வந்து வச்சு உள்ளங்கையில் வச்சு லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக கடையில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த எல்லா பரோட்டாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 3 பரோட்டா மட்டும் போட்டுக்கிறேன். 3 போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர அளவுக்கு இங்கே வந்து பரோட்டா வரணும். அப்போ தான் நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இல்லை இது கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சும் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் பபிள்ஸ் திரும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாக பரோட்டா செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, ஒரே பக்கமாக வேக விடாதீங்க. அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வந்துட்டு 2 பக்கமும் இருக்கிற மாவு வந்து நல்லா எழும்பி வரும், சாஃப்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்துட்டு மேலே பொன்னிறமாக ஆகிடும். ஆனால் உள்ளே வந்துட்டு மாவு வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி சால்னா செஞ்சு போட்டிருக்கோம், வெஜிடபிள் சால்னா. அதோட லிங்க் வந்துட்டு நான் மேலே வந்துட்டு ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவு பரோட்டா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம்.
சரியாக இருக்கும் இந்த அளவு. இந்த மாதிரி மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா சேர்த்துக்கு கொஞ்சம் ஆயில் வந்து கூட சேர்க்கணும். நார்மலாக பரோட்டாவுக்கு நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துனா போதும். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அவ்வளோதான். இதே போல் அடுத்ததையும் நாம் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வரிசை எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுவும் சால்னாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவுலையும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.